கையை மேலே இப்படி தூக்குறீங்க, தூக்குறப்ப வலி இருக்குது, இல்லை சைடில் கொண்டு போய் இது வரைக்கும் தூக்குறீங்க அப்போ வலி இருக்குது, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிக்கிறப்ப வலி, அதோடு இல்லாமல் இந்த அம்மை போடுற இடத்துல வலி, இல்லைன்னா இந்த சென்டர் ஆஃப் த மிட் ஆஃப் த ஆமு இந்த இடத்துல எல்லாம் வலி. இப்படி தொட்டு இப்படி வீசுகிறப்ப வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தொட்டு இப்படி வீசுறீங்க, இப்படி பண்ணுறப்போ வலி, இல்லை இப்படி கையை சுற்றுறப்போ வலி. இது மாதிரி எல்லாம் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வலி சைலண்ட்டாக உள்ள உருவாகும். இந்த மாதிரி வலிக்கு பேர் ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டால், மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் அது வருது. டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனாக இந்த மாதிரி வருது. அதை தவிர கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஆனவங்களுக்கும் வருது. அதை தவிர சின்னதாக அடிபட்டுட்டா வருது நிறைய பேர்த்துக்கு. ஏதாச்சும் தெரிஞ்சோ தெரியாமலோ அடிபட்டிருக்கும் சின்னதாக. ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருப்பாங்க, கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க, இல்லைன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா விளையாட்டுக்கு ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போகிறப்ப சடன் பிரேக் போட்டு பளிச்சுன்னு ஆயிருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஜுரியே போதும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஷோல்டரை வர வச்சிரும். இது பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு எவ்வளவு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ், மருந்து மாத்திரை, ஊசி, சர்ஜரி என்ன மாதிரி போனீங்கனாலும் அவ்வளோக்கா நிரந்தர தீர்வு ஆகாது. இது எக்ஸசைஸில் சரியாகிற நோயின்னு வச்சுக்கோங்களேன். வேறு எதுலேயுமே பெட்டராக இருக்காது. இது உங்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வு கிடைக்குமே தவிர ஒரு பர்மனண்ட் க்யூர் கிடைக்காது. ஏன்னா இது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாகிற ஒரு பிரச்சனை. ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா இப்படி தூக்குறது, அதாவது இப்படி சுற்றுறது 360 டிகிரி, இப்படி தூக்குறது 180 டிகிரி, சைடில் அப்டக்ஷன் தூக்குறது 180 டிகிரி. இந்த டிகிரி எல்லாம் குறைஞ்சி போயிடும், முழுசாக வராது. இப்படி ஒட்டி சுற்ற முடியாது, இப்படி தான் சுற்ற முடியும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்துறதுக்கான ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், ஃப்ரீ எக்ஸசைஸ், ஆக்டிவ் எக்ஸசைஸ், அது தவிர ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இது கொஞ்சம் சின்னதாயிரும். இந்த டெல்டாய்டு ஆன்டீரியர், டெல்டாய்டு லேட்ரல், டெல்டாய்டு போஸ்டீரியர், இதுவும் பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாம் சின்னதாயிரும். சின்னதாயிட்டா என்ன நடக்குது, சரியாக தூக்க முடியாமல் போயிடும். அதனால் இப்படிப்பட்ட ட்ரபிள் எல்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் தான் தீர்வுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சுகர், இல்லைன்னா கழுத்தெலும்பு தேய்மானம், இல்லைன்னா சின்ன இன்ஜூரி தான் காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி வலி இருக்கிறவங்க ஐஸ் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருக்குல்லங்க, அதை துணியில் கட்டி 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கலாம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. இதில் நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ், உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ், மல்லந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், லெஃப்ட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், குப்புற படுத்து செய்கிற எக்ஸசைஸ்னு இருக்குது. கடைசியில் க்யூர் ஆகிற நேரத்தில் வெயிட் வச்சு செய்கிற எக்ஸசைஸ், வெயிட் கஃப், இல்லைன்னா வாட்டர் பாட்டில், இல்லைன்னா ரப்பர் டம்பிள்ஸ் எல்லாம் வச்சு இப்படி தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டு 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. இப்போ நான் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் சொல்கிறேன். படுத்துட்டு செய்கிறது மோஸ்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைஸ். நின்றுட்டு செய்கிறத விட படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்படி படுத்துக்கோங்க, 2 காலும் 2 ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கையை கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இப்படி தூக்கி 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கொண்டு கீழே போட்டு 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? திரும்ப இப்படி கோர்த்து 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைஸும் இந்த கையை மட்டும் தனியாக, இப்போ இதுதான் அஃபெக்டட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க, தனியாக தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப கொண்டு கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ஒரு 7 தடவை செய்யணும். நான் 3 தடவை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 2 3 எல்லாமே 10 கவுண்ட் வச்சுருக்கணுங்க. 10 கவுண்ட்ஸு கொண்டு கீழே போட்டு 10 கவுண்ட்ஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யுங்க. இதை தவிர இந்த எக்ஸசைஸ்லேயே சரியாகும்னு நான் சொல்ல வரல. இந்த எக்ஸசைஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான். மொத்தம் 100 எக்ஸசைஸ் இருக்குன்னா 5 எக்ஸசைஸ் தான் வீடியோவில் சொல்ல முடியும். நான் இப்போ இருக்கிற குறுகிய நேரத்தில் 2-3 தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் செஞ்சு இதுலேருந்து க்யூர் ஆகலாம். என்கிட்ட இது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும். நீங்கள் கவலைப்படாமல் இதை எடுத்து பர்மனண்ட்டாக ஈஸியாக நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரபிள் எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு
கன்சல்டேஷனுக்கு கால் பண்ண தயங்காதீங்க. அண்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.